யாரோ என்னமோ சொல்றாங்கன்னு எதுக்காக நீங்க நின்னுட்டீங்க? என்ன பத்தி தப்பா பேசி அவமானப்படுத்துறாங்க பாஸ்டர். பேசுவாங்க, ஜனங்க அப்படிதான் பேசுவாங்க. அந்த காலத்திலயும் இருந்தாங்க, இந்த காலத்திலயும் இருக்காங்க. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. யாரும் அவங்களை நிறுத்த முடியாது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? மனுஷங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு, உங்களை குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு, அவமானப்படுத்துறாங்கன்னு நீங்க உங்க பிரயாணத்தை முடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை குறிக்கோளற்ற வாழ்க்கை கிடையாது. ஜனங்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு நின்னு போயிட்டீங்களா? உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி சவாலை மேற்கொண்டவங்க தான். உன்னால இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடியே அவங்க செஞ்சு காட்டாங்க. ஏன் தெரியுமா? பிரச்சனைகள்னால அவங்களை என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல. இயேசுவையே நோக்கி முன்னேறினார்கள். அவர் பாடுபட தம்மை ஒப்பு கொடுத்த போது சூழ்நிலைகள் அவரை பின்னோக்கி இழுத்தாலும் தேவனே மனுஷனாக இறங்கி வந்ததை ஜனங்கள் உணராமல் அவரை அவமானப்படுத்தி ஏளனப்படுத்தும் போது இத்தனை பேர் என்ன பத்தி தப்பா பேசுறாங்களேன்னு சொல்லி இயேசு பின்வாங்கி போயிட்டாரா? நீங்க எதுக்கு நின்னு போறீங்க?